இருக்காரு அவரோட புள்ளையும் இதுல வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். இந்த யுத்தமே அவங்க பண்றது அவங்களுக்காக தான். இப்போ இந்த யுத்தத்துல நடக்கிற அத்தனை இது இருக்கு இல்லையா, பொருள் செலவு இல்லாம ஃபுல்லா அவங்க கான்ட்ராக்ட் அடிக்கிறேன். சுவிட்சர்லாந்துல எப்பயுமே அமைதியிலேயே இருப்பாங்க. அவங்க யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க. ஸோ உலகத்துக்கான அத்தனை சண்டைக்கும் சுவிட்சர்லாந்து தான் காரணம். ஓகே, சரி, அப்படிதான் இருப்பாங்க அந்த பேங்கர்ஸ். அங்க இருக்கக்கூடிய கேபிட்டல் குவிந்திருக்கக்கூடிய கேபிட்டல் அந்த கேபிட்டல் ஆப்ரேட் பண்றோம். அவன் வரும், புள்ள வரும், அப்புறம் வேற ஏதாவது வரும். ஸோ இவரு வந்த அஜெண்டாவே என்னன்னா, அந்த ஈராக் வார் இந்த வாரெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் நம்ம நாட்டை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தது. அதனால தான் இவரு செத்துருவான்னு ஒரு பயம் இந்த அஜெண்டாலாம் கொண்டு போனார். அதனால தான் ஜேடி வான்ஸை கொண்டு வைக்கிறார். கமிட்டடா இருக்க ஒரு ஆளை வயசு ஹிஸ்டாரிக்கலா இந்த ஓனர்ஸ் எல்லாம் யூரோப்பியன்ஸா இருப்பாங்க, நேச்சர் வெள்ளக்காரங்களா இருப்பாங்க. அவங்க வந்து வெள்ளக்கார ரேசிசமா இருப்பாங்க. அவங்க பாக்குற கண்ணோட்டத்துல மத்த முதலாளி வளர்ச்சி எல்லாம் இப்போ சைனாவையும் முதலாளி வளர்ச்சின்னு பார்த்து அரவணைச்சிக்கலாம்ல. ஜப்பானிய வந்து அரவணைச்சிக்காம அணுகுண்டு போடாம அப்பயே வந்து செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு முன்னாடி அரவணைச்சு இப்போ G7 எல்லாம் பண்ணதை அப்பயே பண்ணிருக்கலாங்க. பண்ணல ஜப்பான் மேல அணுகுண்டு எல்லாம் போட்டு. ஏன்னா அது வந்து வெள்ளக்கார பணக்காரர்கள் இல்லைன்றதுனால எல்லோ பேரில் பேரு. நீங்க சொல்றது என்னன்னா, இப்போ ஐரோப்பிய நாடுகள் இந்த போர்ல ட்ரம்புக்கு உதவிகரமாக களம் இறங்குனா ரஷ்யா தாக்குவதற்கு தயாராக இருக்குது. அந்த ஒரு பயத்துல இன்னைக்கு யூரோப் இருக்கு. அதனாலதான் ஏற்கனவே தீக்க வேண்டிய கணக்கு இருக்கு. அந்த உக்ரைன்ல இருக்க அந்த ஆளுங்களாம் ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா மாறிடுவாங்க. வியாபாரத்துக்கு காசு கொடுத்தா எந்த ஊர்ல வேலை செய்யும், மெர்சினரிஸா மாறிட்டாங்க. ஸோ அந்த ஆளுங்க தான் போய் இப்போ மெர்சினரியா போய் ரஷ்யால போய் தாக்குறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி காசு கொடுத்தா எந்த ஊருனா போய் தாக்குவாங்க. ஸோ ஆப்பிரிக்கால கூட இறங்கதான் கேள்விப்பட்டேன். இப்போ இந்தியாவில் இறங்கிட்டு இருக்காங்க. மணிப்பூர்ல இறங்கி இப்போதான் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்தியா என்ஐஏ அரெஸ்ட் பண்ணிருக்கு. மணிப்பூர்ல இறங்கி ஒரு கேங் வந்து அமெரிக்கன் இதுதான் ஹெட். அவர் வந்து உக்ரைன் பசங்களா வச்சு ட்ரெயின் பண்ணி பர்மால இறக்குறாரு. இது வந்து ரொம்ப முக்கியமான கட்டமான போர். பாவம் ஈரான். இது எப்படி பார்க்கணும்னா, நீ பிரிக்ஸுக்காக போராடுதுன்னு சரியா. பிரிக்ஸ் செய்ய வேண்டிய வேலை பாவம் இது செய்யுது. ரஷ்யாவும் சைனாவும் பொறுக்கித்தனமா வேடிக்கை பண்ணுது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தாக்குதல் 3வது வாரத்தை தொட்டு இருக்கு. முதல்ல ஹார்முஸ் ஸ்ட்ரைட்டை வந்து ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து அதை மூடினதை தொடர்ந்து நேட்டோ உதவணும், ஜப்பான் உதவணும், ஆஸ்திரேலியா உதவணும், UK உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு கோரிக்கை முன் வச்சார். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே ட்ரம்ப் வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறாரோ அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஈரான்ல இருக்கக்கூடிய கேஸ் ஃபீல்டு மீது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கே தெரியாமல் ஒரு தாக்குதல் நடத்தியதாக ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. பதிலுக்கு வந்து ஈரான் வந்து கல்ஃப்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இன்ஸ்டலேஷன் அதன் மீது தொடர்ந்து தாக்குதலை இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் கூட அந்த தாக்குதல் அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு. ட்ரம்ப் வந்து ஒரு நெருக்கடியில் இருக்கிறாரா? இப்போ போரை எப்படி நிறுத்துவது, தொடங்கிட்டேன் எப்படி நிறுத்துவது அப்படின்னு தெரியாம ஒரு தவிப்பில் இருக்கிறாரா? உலக அளவுல தனித்து விடப்பட்டிருக்கிறாரா? ட்ரம்ப்ன்றது பிரசிடென்ட். ஸோ இப்போ அவருக்கு எலெக்ஷன் வருது, அந்த மாதிரி நிர்பந்தம்லாம் இருக்கு. பட் ட்ரம்ப் கூட அவங்களுக்கு ட்ரம்ப் செத்து போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து ஜேடி வான்ஸ் வர எதை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. விட்காஃப் இருக்காரு. விட்காஃபும் அவரோட புள்ளையும் இதுல வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த யுத்தமே அவங்க பண்றது அவங்களுக்காக தான். இப்போ இந்த யுத்தத்தில் நடக்கிற அத்தனை இது இருக்கு இல்லையா, பொருள் செலவு இல்லாமல் ஃபுல்லாக அவங்க கான்ட்ராக்ட் அடிக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பில்கேட்ஸுக்கும் வரோன்னு வச்சுக்கலாம். ஸோ நிறைய இவங்களுக்குலாம் நிறைய லாபம். முதலாளிகள்லாம் அந்த ஓப்பன் AI ChatGPTலாம் நல்ல லாபம். ஸோ இந்த நான் சொன்னல ஏற்கனவே அந்த டிரான்ஸ்நேஷனல் கேபிட்டல் அந்த மாதிரிலாம் அவங்களாம் நிறைய லாபம். அவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா அமெரிக்கன் நேஷனலிசம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது டிரான்ஸ்நேஷனல் கேபிட்டலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு அமெரிக்கா அழிஞ்சு போயிட்டாங்களோ அவங்க பிரச்சனை இல்லை. சைனா வச்சு வியாபாரம் பண்ணிப்பாங்க. சுவிட்சர்லாந்துல எப்பயுமே அமைதியிலேயே இருப்பாங்க. அவங்க யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க. ஸோ உலகத்துக்கான அத்தனை சண்டைக்கும் சுவிட்சர்லாந்து தான் காரணம். ஓகே, சரி, அப்படிதான் இருப்பாங்க அந்த பேங்கர்ஸ். அங்க இருக்கக்கூடிய கேபிட்டல் கேபிட்டல் அந்த கேபிட்டல் ஆப்ரேட் பண்றோம். அவன் வரும், புள்ள வரும், அப்புறம் வேற ஏதாவது வரும். ஸோ அந்த தொடர்ச்சியா இருக்கும். JP மார்கன், ராத்ஸ்டைல்டு, அதுக்கப்புறம் ஃபோர்டு கிட்ட இந்த கண்டினியூட்டி இருக்கும். அதுக்கப்புறம் புதுசாகவும் பிறக்கும், பிளாக் ராக் மாதிரி பிறக்கும். அது மாதிரி ஸோ அது வம்சாவழிகள் எல்லாம் வரும். அந்த ராட்சசர்கள் அதெல்லாம் வரும். பட் என்னன்னா அதுதான்
பின்புலம் இயங்குதுன்றது புரியாது எல்லாருக்கும். யாரும் ட்ரம்ப் மூஞ்சியை பார்த்துட்டு இருப்பாங்க, யாரும் மூஞ்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மேலே மிதக்கிற குப்பை, சரியா? அடியில் நகர்ற அந்த கரண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். அது மார்க்ஸ் சொன்ன அந்த கேபிட்டலிஸ்ட் இதுதான் அதுதான் பார்க்கணும் நீங்க. அது வந்து ட்ரம்ப் பிடிச்சி தள்ளினே இருக்குது. எதுக்கு தள்ளுதுன்னா, ஏற்கனவே ஏற்படுத்தின பெட்ரோ டாலர் கொஞ்சம் கொஞ்சமா கரோடாய் பிரிக்ஸ் மூலமா அதிகமாக கரோடாய் போயிட்டு இருக்கு. ஸோ இவரு வந்த அஜெண்டாவே என்னன்னா, அந்த ஈராக் வார் இந்த வார்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் நம்ம நாட்டை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தது. அதனால தான் இவரு செத்துருவான்னு ஒரு பயம் இந்த அஜெண்டாலாம் கொண்டு போனார். அதனால தான் ஜேடி வான்ஸை கொண்டு வைக்கிறார். கமிட்டடா இருக்க ஒரு ஆளை வைஸ் பிரசிடென்ட் வைக்கிறார். ஆனா என்ன ஆகுது, இவரை பிடிச்சி எடுத்துறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா, எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் மேட்டரை வெளில எடுக்கிறாங்க, எடுத்து பயமுடுத்துறாங்க. ஏன்னா 12 வயசு கூடலாம் இவருக்கு ஒரு அதெல்லாம் இருக்குது வீடியோவில். ஸோ அதெல்லாம் வச்சு மிரட்டி இவர் கொண்டு வராங்க. யாரு? இஸ்ரேல் மூலமா. இது மூலமா இஸ்ரேலுக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நாடே அழிய போகுது. இதனால நிறைய பேர் சொல்றாங்க இவங்கெல்லாம் இஸ்ரேல் கண்ட்ரோல்ல இருக்காங்க, இஸ்ரேல் லாபிஸ்ட்ன்றா. அதுவே உண்மையா எடுத்துங்க. அங்க இருக்க மக்களுக்கான இது கிடையாது. நெத்தன்யாவு அவரு இது பிழைக்கிறதுக்கான ஒரு வழி, அந்த தனி மனிதருக்கான ஒரு சண்டை, அதெல்லாம் சரி அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா அவரு ஒரு டிக்டேட்டரா மாதிரி அந்த ஜைனிஸ்ட் கான்செப்ட்லாம் வச்சு பண்றாங்க. அது வந்து இந்த நேஷனல் கேபிட்டலுக்கு வசதியா இருக்கு. இந்த நேஷன்லாம் உடைக்கிறதுக்கு பாத்தீங்களா, ஏற்கனவே சிரியா உடைச்சிட்டாங்க, இதை உடைச்சிட்டாங்க. அங்க இருக்க கொள்ளைக்காரனுக்குலாம் காசை கொடுத்து எதோ ஒன்று திருட்டு போகலாம், வசதியா போச்சுல. இல்லைன்னா கவர்மெண்ட் இருந்தால் அதுவும் கூட பேரம் பேசணும், புரியல? ஸோ அப்படிதான் பார்க்கணும். இந்த பெரிய முதலாளிகள்லாம் அப்படிதான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சிறிய நாடு என்ன பிடிக்காது, எல்லாத்தையும் ஒன்னாக்கணும்னுவாங்க, சரியா? அந்த மாதிரி குளோபலைசேஷன் அதான் பிடிக்கும். ஸோ அப்படி போற மூவ்மெண்ட். பட் என்னன்னா, ஹிஸ்டாரிக்கலா இந்த ஓனர்ஸ் எல்லாம் யூரோப்பியன்ஸா இருப்பாங்க, நேச்சர் வெள்ளக்காரங்களா இருப்பாங்க. அவங்க வந்து வெள்ளக்கார ரேசிசமா இருப்பாங்க. அவங்க பாக்குற கண்ணோட்டத்துல மத்த முதலாளி வளர்ச்சி எல்லாம், இப்போ சைனாவையும் முதலாளி வளர்ச்சின்னு பார்த்து அரவணைச்சிக்கலாம்ல. ஜப்பானிய வந்து அரவணைச்சிக்காம அணுகுண்டு போடாம அப்பயே வந்து செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு முன்னாடி அரவணைச்சு இப்போ G7 எல்லாம் பண்ணது அப்பயே பண்ணிருக்கலாம்ல. பண்ணல, ஜப்பான் மேல அணுகுண்டு எல்லாம் போட்டு. ஏன்னா அது வந்து வெள்ளக்கார பணக்காரர்கள் இல்லைன்றதுனால எல்லோ பேரில்னு பேர், அது சரியா? எல்லோ மக்கள் சொல்லி பேரில்னா. அதே மாதிரி அரேபியாவில் கேபிட்டலிசம் வளருது இல்லையா, அதையும் அரவணைச்சிக்காம அதை எடுத்து பண்றாங்க. ஸோ அப்படிதான் பார்க்கணும் நம்ம. ஸோ இவங்களோட வந்து ஒரு இனவாத அரசியல் தான். ஸோ இது பில்லியனர் கேபிட்டலிஸ்டா இருந்தாலும் இவங்களோட இனவாத அரசியல் தான் அது போகும்போது அவங்க வந்து அடுத்த கட்டமா ட்ரம்பையும் பிடிச்சி தள்ளுறாங்க இந்த வாரில். ஏன்னா இப்போ இஸ்ரேல் வந்து பயங்கர கோரமா இறங்குது, அதை வச்சு ஒரு பயமுடுத்தி இந்த இதெல்லாத்தையும் ரிசோர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலான்ற. நெத்தன்யாஹுவை பொறுத்த வரைக்கும் அவரை பாதுகாக்கிறதுக்காக ட்ரம்பை இந்த வாரில் இறக்கி விட்டு இருக்கிறாரு. இன்னொரு புறம் நீங்க சொல்வது போல அந்த முதலாளிகளும் பின்புலத்துல இருக்கிறாங்க. நெத்தன்யாஹு பின்புலம் அந்த முதலாளிகள் இருக்காங்க. சோ இது எதை நோக்கி நகருது? இப்போ எங்க போய் இது முடியும்? என்னன்னா, இந்த கால்குலேஷன் ட்ரம்போட கால்குலேஷன் தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இப்போதைக்கு ட்ரம்ப் பிரசிடென்டா இருக்காரு. அந்த இது குளோபல் ஃபோர்ஸஸ் பிடிச்சி தள்ளிட்டே இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ரோல் இருக்கு. 2 கால் இதுன்னுவாங்க. ஸோ இண்டிவிஜுவலுக்கு ஒரு ரோல். ஸோ ட்ரம்போட இது என்னன்னா கால்குலேஷன், இப்போ இப்படி தள்ளிட்டே வராங்க, அவரோட எலெக்ஷன்லயும் தோத்துட்டு வர்றாரு, ஜோரன் மம்தானி உட்கார்றாரு. ஸோ ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி தான் இந்த வெனிசுவேலா பண்ணாரு, பிரசிடென்ட் பிடிச்சி வச்சாரு. ஸோ அது எதுவுமே இதுவே இல்லாம, சாவுகளே இல்லாம ஒரு எஃபிஷியண்டா பண்ணிட்டாங்க. பண்ண உடனே அவங்களுக்குள்ள ஒரு அகங்காரம் வந்துருச்சு. இதே மாதிரி ஈரானையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எவ்வளோ தெளிவா இருந்திருப்பாருன்னு பாருங்க, எவ்வளோ கான்பிடண்டா இருந்திருப்பாருன்னா 1 மந்த் கழிச்சு ஜி கூட ஒரு மீட்டிங் புக் பண்ணியிருந்தாரு. எதுக்குன்னா, வெனிசுவேலா பிரசிடென்ட்டை பிடிச்ச மாதிரி கொமினியும் தூக்கிட்டு ஈரானையும் ஒரு மாசம் கையில போட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் ஜி கிட்ட உட்காரலாம். இப்போ என்ன சொல்ற நீ, எல்லாம் ஃபுல் கண்ட்ரோல்ல, இப்போ பேரத்துக்கு வா, புரியுதா? அதான் அவரோட ஐடியா, சரியா? புட்டினையும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் வச்சு ஏற்கனவே ஒரு டீல் எல்லாம் போட்டு இப்படி பண்ணிட்டு ஸ்பெஷலா என்ன சொல்றாருன்னா G3க்கு வந்துரும். அமெரிக்கா, சைனா, ரஷ்யா. ஆமா, G3க்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி. இந்த பிரிக்ஸ் எல்லாம் வேண்டாம், G3க்கு போயிடுவோம். எப்படின்னா இவரு சைனா டாமினேட்டிங் டோன்ல இருக்காங்க, இது இல்லாம அவரு வந்து டாமினேட்டிங் டோன்ல இப்ப என்ன சொல்றேன், இந்த மாஃபியால பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி அப்படி தலைவர்கள் தான் பிளான் பண்ணாரு. ஓகே, பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பா ஏற்கனவே முடிவு செஞ்சாச்சு, தேதி வரைக்கும் முடிவு செஞ்சாச்சு. பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பேச்சுவார்த்தை டேபிள்ல என்னோட கை ஓங்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக மிடில் ஈஸ்ட் என் கண்ட்ரோல்ல வந்து ட்ரம்ப் செய்யக்கூடிய ஒரு நாடகம், ட்ரம்ப் நடத்தக்கூடிய ஒரு போர், இல்லைன்னா ட்ரம்ப் பின்னாடி இருக்கக்கூடிய முதலாளிகள் இயக்கி நடத்தக்கூடிய ஒரு போர், அப்படிதான் இதை புரிஞ்சு. ஆமா, அப்படிதான். என்னன்னா இவர் வந்து அந்த மாதிரி ஒரு இதுல இப்போ வந்து பொருளாதார ரீதியா அமெரிக்கா ரொம்ப வீக்கா இருக்கு, சரியா? இது டெபிசிட் அதுனே போயிடுது. இந்த யுத்தத்தால இன்னும் டெபிசிட் எங்கேயோ சீலிங்க்கு பறந்துனுங்க. அப்போ ஒரு அளவுக்கு ரவுடித்தனம் பண்ணி இந்த பெட்ரோல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண இருந்துச்சு, பெட்ரோல் டிராபிக் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இவர் கையில வந்தா, இப்போ சைனா கிட்ட அதை வச்சு, ஏன்னா சைனாவோட பிசினஸ் பாத்தீங்கன்னா பயங்கர பெருகி இருக்கு. ஸோ
இந்த நாடுகளையும் எப்படி பார்க்கணும்னா சைனால 2 சைனா இருக்கு. ஒன்று வந்து டெங் சியாபிங் சைனா, இன்னொன்று வந்து மாவோட சைனா. சரியா? மாவோட சைனா வந்து ஈரானோட உறவு வச்சுக்கிட்டு இந்த அரபு நாடுகள் உறவெல்லாம் வெட்டணுன்றது தான் மாவோட சைனா. அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற அரபு நாடுகள் அமெரிக்காவோட க்ளோஸா இருக்கு, மற்ற அரபு நாடுகள் நமக்கு தேவை, ஈரானோட உறவை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றது தான், யெமனோட மேம்படுத்தணும். ஓகே. ஸோ அதுதான் வந்து இந்த பிஎல்ஏ அவங்களா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பழைய மாவோ சிந்தனை உள்ளவங்களும் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க இன்னொன்று வந்து இந்த டெக்ஸியாபெங் கேங் இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ பவர்ல இருக்கு. ஜியோ அந்த மாதிரி டைப். என்னன்னா அவங்க வந்து ஈரான் கூட அவ்வளோ கமிட் பண்ண விரும்பல. அவனோட பிசினஸ் அதிகமா இருக்கிறது சவுதி கூட தான், அரேபியா நாடுகள் கூட தான். சரியா? பிசினஸ் தான் டெங்ஸியாபெங் ஐடியாலஜி என்னன்னா பிசினஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் டெங்கோட ஐடியா. ஸோ இந்த ஐடியாலஜிலாம் செகண்ட். ஸோ அப்படின்றது தான் வருது. ஸோ அந்த இதுபடி இவங்க வந்து இந்த சவுதி இந்த நாடுகள்லாம் வந்து உறவை வந்து மேம்படுத்தணும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஈரானுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடாதுன்றது அந்த போராட்டம். ஆனா இவங்களுக்கு வேற வழி இல்லை. இப்போ இதே தான் புட்டினுக்கும். புட்டின் பார்த்தீங்கன்னா யூரோப் கூடயும் அமெரிக்கா கூடயும் உறவு வச்சு இப்பயும் பாருங்க, இந்த யுத்த நடுவுலையும் ட்ரம்ப் கூட ஒரு அக்ரிமெண்ட் போயிட்டு இருக்கு, விட்காப் கூட பேசிட்டே இருக்காங்க. இதெல்லாம் புட்டினோட நகர்வு தான். பட் அந்த பழைய ரஷ்யாலையும் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் வெட்டு, உனக்கு நீ அங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவன் வீட்டு மேல கொண்டு போடுறான். இவங்க கூட எல்லாம் உறவு தேவையா, யூரோப் கூட எல்லாம் உறவு தேவையா, வெட்டுன்றாங்க. ஸோ அது பழைய ஸ்டாலின் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டு. ஸோ அந்த ஸ்டாண்டும் அங்கே இருக்குது. பட் அதில் என்னன்னா ரஷ்யன் நேஷனலிசம் அடங்கி இருக்கு. ரஷ்யன் நேஷனலிஸ்ட், கிறிஸ்துவ நேஷனல் அதெல்லாம் இருக்குது. ஆமா, பழமைவாதிகள் அந்த கேங்கும் இருக்குது. அது வந்து இப்போ பாருங்க, இஸ்ரேல் பாருங்க எதாவது பாக்குறானா இன்னும் கண்டு கொண்டு போறான்ல. உங்களுக்கு மாத்திரம் என்ன இது, நீங்க உக்ரைன்ல பண்ணுங்கன்றான், உக்ரைன்ல அடிச்சு தூக்குங்கன்றான். நம்ம இப்போ இஸ்ரேல் பண்ணுது, அமெரிக்கா பண்ணுது. அமெரிக்கா பாருங்க பிரசிடென்ட்டே தூக்கிட்டா வேண்டியது வேலை, அதான் பண்றான். நீங்க ஏன் அதை பண்ண மாட்டேன்னு கேக்குது. ஈரான்ல குழந்தைங்க மேல குண்டு போட்டு கொலை. ஸோ புட்டின் வந்து அதனாலேயே இப்பெல்லாம் மீட்டிங்லாம் அவாய்ட் பண்ணுறாரு ரஷ்யாக்குள்ள. ஏன்னா அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ண இதெல்லாம் கேள்வி வரும். புட்டின் வந்து அந்த மாதிரிலாம் நம்ம போக வேணாம், அது அவங்க போறாங்க அவங்க போட்டோம், நம்ம அப்படி வேணாம், நம்மளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குன்னு அப்படி பாக்குறாரு. சரியா? ஆனா புட்டின் மேல அந்த பிரஷர் வந்துட்டே இருக்கு. அதனால தான் இந்த டேர்மோட போயிடுவாருன்ற கூட இது இருக்கு. வேற யாரும் அடுத்து வர ரொம்ப மோசமா இருப்பாங்க. சரியா? இவங்கள மாதிரி ட்ரம்ப் மாதிரி இன்னொரு ட்ரம்ப் வந்தாலும். ஸோ அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒரு கேர்ஃபுல்லா மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு. சரியா? அது வந்து ரஷ்யாவோட விவகாரம். ஜி வந்து அவர் ஸ்ட்ராங்கான கண்ட்ரோல் இருக்காரு, இந்த பிசினஸ் அப்ரோச்சில் இருக்காரு. பட் என்னன்னா இனிஷியல் ஃபைனல் பிளான் என்ன, ஃபைனலாக சைனா கிட்ட போகிறது தான். ஸோ இதையே வந்து என்ன நிறைய பேர் சொல்றாங்க, சைனாவை நம்பர் 1 எனிமின்னு பார்க்காம இந்த ஈரானில் போய் தேவையில்லாம மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் பார்க்குறாங்க இப்போ. ஏன்னா நம்ம எதுக்க வேண்டியது சைனா மெயினாக, அதை எதுக்காம நம்ம வந்து ஈரான்கிட்ட போய் இங்கே மாட்டிக்கிட்டு புதக்குழியில் மாட்டிக்கிட்டு இப்போ அவதிப்பட்டு இருக்கோம். இது வந்து சைனாவுக்கும் லாபம், ரஷ்யாவுக்கும் லாபம். ஏன்னா உக்ரைனில் இவங்க வந்து சைனா ரஷ்யா மேலே குண்டெல்லாம் போட்டாங்கல்ல, இது பிரான்ஸும் பிரிட்டன்லாம் ஹெல்ப் பண்ணி சோல்ஜர்லாம் அனுப்பி திருட்டுத்தனமாக அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அப்பயே வாணி கொடுத்தாங்க ரஷ்யா உனக்கு அப்புறம் ஒரு நாளுக்கு இருக்குன்னு. அதே மாதிரி இப்போ ஈரான் மூலமா அதெல்லாம் செய்வாங்க. ஸோ சைப்ரஸ்ல யூகே பேஸ் இருந்துச்சு. நீங்க சொல்றது என்னன்னா, இப்போ ஐரோப்பிய நாடுகள் இந்த போர்ல ட்ரம்புக்கு உதவிகரமாக களம் இறங்குனா ரஷ்யா தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த ஒரு பயத்துல இன்னைக்கு யூரோப் இருக்கு. அதனாலதான் ஏற்கனவே தீக்க வேண்டிய கணக்கு இருக்கு. சரியா? ஸோ அதெல்லாம் யுக்ரைன்ல அந்த வேலை ப்ராக்சி மூலமா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இவரும் ப்ராக்சி மூலமா ஈரான்ற ப்ராக்சி மூலமா புட்டின் பண்ணுவார் இல்லையா. பண்ணாருன்னா அப்போ வந்து டைரக்ட் வார் ஆகாது, ப்ராக்சி மூலமா பண்ணா அது வந்து தெரியாதுன்னு சொல்லலாம். எனக்கு தெரியாது. இப்ப நேட்டோ வர்றதுக்கு பயப்படும். நேட்டோவே அப்படித்தானே, இது ப்ராக்சி வார் தானே உக்ரைன். ஸோ நேட்டோ என்னது எனக்கு தெரியாது. ஸோ அதுல இருக்க எக்யூப்மெண்ட் சப்ளை பண்றதுல இருந்து டெக்னாலஜில இருந்து மானிட்டரிங்ல சேட்டலைட் எல்லாம் இவங்க தான் தராங்க. சிஏவும் தருது, யூரோப்பும் தருது. ஆனா ப்ராசிபிள் டினையபிலிட்டின்னு எப்படின்னா இது நான் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நிலைமை வந்து இந்தியாவுக்கும் மோசமாகுது. எப்படின்னா இந்தியாவும் பயப்படுது. இப்போ உக்ரைன் ஆளுங்களை வச்சு உக்ரைன் வந்து இப்போ ஒரு மாதிரி முடிஞ்சு போச்சுல உக்ரைன் கதை. ஆனா முடியாது. அந்த உக்ரைன்ல இருக்க அந்த ஆளுங்களாம் ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா மாறிடுவாங்க. வியாபாரத்துக்கு காசு கொடுத்தா எந்த ஊர்ல வேணா வேலை செய்வாங்க. மெர்சினரிஸா மாறிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அந்த ஆளுங்க தான் போய் இப்போ மெர்சினரியா போய் ரஷ்யால போய் தாக்குறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி காசு கொடுத்தா எந்த ஊர்னா போய் தாக்குவாங்க. ஸோ ஆப்பிரிக்கால கூட இறங்கதா கேள்விப்பட்டேன். இப்போ இந்தியாவில் இறங்கிட்டு இருக்காங்க. மணிப்பூர்ல இறங்கி இப்போதான் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்தியா என்ஐஏ அரெஸ்ட் பண்ணியிருக்கு. மணிப்பூர்ல இறங்கி ஒரு கேங் வந்து அமெரிக்கன் இதுதான் ஹெட். அவர் வந்து உக்ரைன் பசங்களாம் வச்சு ட்ரெயின் பண்ணி பர்மால இறக்குறாரு. பர்மால இந்த பழங்குடி மக்கள் போராட்டம்லாம் இருக்கு இல்லையா, அந்த போராட்ட மக்களை ட்ரெயின் பண்ணி பர்மால வந்து ரேர் எர்த் மினரல் வந்து சைனா எடுத்துட்டு போறான். அதை வந்து ஏதாவது குழப்பம் பண்ணி விடுறதுக்காக, பிரச்சனை பண்றதுக்காக இறக்குறாங்க.
ஸோ அவங்கள வந்து இப்போ இந்தியா அரெஸ்ட் பண்ணியிருக்கு. மியான்மர் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா இன்னைக்கு போராட்ட களத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான இந்த வேலைகளை செய்றாங்க. இவங்களே இறங்கி கூட செய்வாங்க, இவங்களே போராளியா மாறுவாங்க. ஏன்னா பர்மீஸ் ஜுண்டா வந்து கூட இருந்து சைனாவோட க்ளோஸா கூட இருந்து வேலை செய்வாங்க. இவங்க வந்து எப்படின்னா இவங்கள மெர்சினரிஸ் சொல்லுவாங்க. அந்த ஈராக்காருக்கு அர்த்தம் அப்புறமாவே இந்த மெர்சினரிஸ்ன்ற ஐடியா வந்து நிறைய வளர்ந்துருச்சு. நம்ம இதுலயும் பார்த்தோம் இல்லையா, உக்ரைன் வரல கூட ரஷ்யா கூட யூஸ் பண்ணியிருந்தாரு. ரஷ்யாவே அதுக்கு பிறகு அவர் இறந்து போனாரு இல்லையா. அந்த மாதிரிலாம் இவங்க பிரைவேட் ஆர்மிலாம் ரெடி பண்றாங்க, கேபிட்டலிஸ்ட் பிரைவேட் ஆர்மிலாம் ரெடி பண்றாங்க, கார்பரேட் ஆர்மி மாதிரிலாம். அதெல்லாம் வந்து வருது, புதுசா வருது அந்த எலிமெண்ட்லாம். அது வந்து மிஷினரி அது மாதிரிலாம் அனுப்புறாங்க, ஊர் அனுப்பி. நம்ம இது பார்த்தோம் இல்லையா, நம்ம ஈரானுக்கு எதிராக இவங்களை கிளப்பி விடுறதா சொன்னாங்க இல்லையா, குர்தீஸை வந்து ஈரானுக்கு எதிராக இறக்குறதுன்னு தான் சொன்னாங்களா. அது மாதிரிலாம் அவங்க வந்து நிஜமான போராளிகள் தான் பாவம். அவங்கள சிரியாவில் அம்போன்னு விட்டுட்டாங்க. ஸோ அதனால அவங்க வந்து மனசு உடஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க தெரிஞ்சு அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க, மற்றவர்களுடைய போரை நாங்கள் தலையிடுறதுக்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா அவங்க கூட நிறைய நொந்து போயிருக்காங்க, சிரியால பார்த்துருக்காங்க, டர்க்கிக்கு எதிராக. ஸோ ஒன்றும் ஹெல்ப் பண்ணலன்னு தெரியுது, யூஸ் தான் பண்ணிக்கிறான்னு தெரியுது. அதனால இப்போ அவங்க ஈரான் எடுத்துவான்னு சொன்னா வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இதுவாயிடுச்சு. ஸோ அதனால இப்போ இந்தியா கூட கொஞ்சம் பயப்படுது. ஏன்னா இவங்கெல்லாம் உள்ள இறக்கி விட்டாங்கன்னா நாளைக்கு இந்தியா அரசாங்கத்தை கூட ஈஸியாக மிரட்டலாம். ஏன்னா இஸ்ரேலோட செக்யூரிட்டி இதெல்லாம் கூட யூஸ் பண்றாங்க. ஸோ கண்ட்ரோல்ல வந்துடும்ன்ற ஒரு பயம். மிடில் ஈஸ்ட்ல அங்க இருக்கக்கூடிய அந்த பவர் ஈக்குவேஷன் இந்த போருக்கு பிறகு எப்படியாக மாறும்? அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள், இன்னைக்கு அந்த அரபு நாடுகள் எல்லாத்துலயுமே வந்து அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்கு. அமெரிக்காவோட பேஸ் இருக்குன்ற ஒரே காரணத்தை காட்டி தான் ஈரான் அதன் மீது இப்ப தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அந்த பேஸ்ல தான் எங்களை அடிக்கிறாங்க, நாங்க அந்த பேஸை தான் அடிக்கிறோம், உங்களை நான் தொடலை அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல இஸ்ரேல் எங்களுடைய அந்த எனர்ஜி இன்ஸ்டலேஷன் மேல தாக்குதல் நடத்தின காரணத்தினாலதான் வேற வழி இல்லாம நாங்க பதிலுக்கு இந்த தாக்குதல் நடத்துறோம்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இஸ்ரேல், அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள், அதை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய அமெரிக்கா, இந்த ஈக்குவேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமா இந்த போர் முடிவுறும் பட்சத்துல? போர் முடிவுற மாதிரிலாம் இல்லை, அது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இது புதக்குழி. இது உஷாரா, அதனால தான் சைனா உள்ள வரல. ஏன்னா வந்து அந்த புதக்குழியில் அவங்களும் சேர்ந்து மாட்டிப்பாங்க. ரஷ்யா அதனால வரல, அப்படியே தூரம் இருக்கேன். இது என்னன்னா எப்படின்னு பார்க்கணும்னா, இது புதக்குழின்னு பார்க்கலாம், மேற்கு ஆசியாவோட விடுதலை போராட்டம்னு பார்க்கலாம். இப்போ கொமேனியன் நீங்க ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து ஷியா முஸ்லீம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இவங்க மாதிரி தான் முஸ்லீம் பிரதர்ஹுட் வந்து ஒரு மதவாதிகள்னு பார்க்கலாம். இல்ல அரேபியாவோட விடுதலைக்காக விடுதலை போராளிகள்னு பார்க்கலாம், அரப் நேஷனலிசம், சரியா, அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எல்லா முஸ்லீம்களையும் ஒன்று சேர்த்து மற்றவங்க எல்லாரையும் துரத்தி விட்டு அதை விடுதலை ஆக்குறதுன்றது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி ஆரம்பமாகும். இப்போ இல்லை, இந்த காலகட்டத்தில் ஆரம்பமாகாது. ஏன்னா சவுதி அவங்களாம் வந்து நல்ல வியாபாரத்தில் ரொம்ப செழிப்பாக போயிட்டு இருக்கு. சவுதியும் போயிட்டு இருக்கு, பஹ்ரைன் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த செழிப்பு ஃபுல்லாக அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் இருக்கு, வெஸ்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கு. இவங்க கண்ட்ரோலில் இல்லை, இவங்க சுதந்திரமாக இல்லை. இவங்களோட ஃபோர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா இவங்க சுதந்திரமாக இவங்க இந்த மிலிட்ரி ஃபோர்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அவங்க ஃபோர்ஸை தான் இவங்க ஃபோர்ஸ் சொல்லிக்கிறாங்க, சரியா, அப்படிதான் இங்கே நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அவங்களுக்கு தோதுபாடாக தான் இந்த கம்பெனிக்கெல்லாம் வேலை செய்யுது. எப்படின்னா அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே வேலை செய்கிறவங்களும் அந்த மாதிரி கார்பரேட் கம்பெனி, அமெரிக்கன் கார்பரேட் கம்பெனி அப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆசியா, இப்போ சைனா உள்ளே வருது இல்லையா, வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சைனீஸ் கம்பெனிகள் வர ஆரம்பிக்குது இல்லையா. ஒரு ஏஷியன் கேரக்டர் இந்தியன் கம்பெனிஸும் வருது. இப்போ சென்னையில் இருக்க கம்பெனிலாம் கூட துபாயில் வரும். ஸோ இந்தியன் கேரக்டர், ஏஷியன் கேரக்டர்ஸுக்கும் பாதி இருக்குது, பாதி ஏஷியன் கேரக்டர்ஸுக்கும் இருக்குது, பாதி வெஸ்ட் கேரக்டர்ஸும் இருக்குது. ஸோ இதனால் ஏஷியன் முதலாளிக்கும் இது பெரிய பிரச்சனை, சரியா. சைனாக்கே ஒரு பிரச்சனை. ஆனால் சைனாக்கு என்னென்ன தெளிவுனா, இதில் இந்த போர் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த போர் சைனா கூட தான். இப்போ அவர் இந்த போரை முடிச்சுட்டு சக்ஸஸாக ஈரானை காலி பண்ணிட்டு அடுத்து போய் ஜி கிட்ட மிரட்டுறதுக்கு தான் ரெடி ஆகிருக்காரு இந்த ஒரு மாதம். சரி, சக்ஸஸ் ஆவாரா அந்த கேள்வி இருக்குல்ல. சக்ஸஸ் ஆகலன்றதான பிரச்சனை. அந்த மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுல. இது வந்து சைனாவுக்கு புரியும்னு வச்சுக்கல, ஓகே, சரியா, சைனாவுக்கு புரியும். பட் இந்த மாவோ டைப் சைனான்னு டக்குன்னு புரிஞ்சிருக்கும். இந்த டெங் சியாபிங் சைனா எப்பவுமே குழப்பவாதிகள் தானே. இந்த குழப்பவாதிகள் தானே வெனிசுவேலா காலியாச்சு. இந்த குழப்பவாதிகள் தான் நேஷனலிசத்துக்கு எதிராக இருப்பாங்க, நேஷனலிசத்துக்கு எதிராக இருப்பாங்க, ஒரு இன்டர்நேஷனல் கேபிட்டலுக்கு வேலை செய்வாங்க. ஸோ அது வந்து ப்ரோக்ரெசிவ்னா சொல்லிப்பாங்க, லிபரல்லாம் சொல்லிப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வேலை செய்வாங்க. ஸோ அந்த பிரச்சனை இருக்கு. இது கல்ஃப்லேயே அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ மக்கள் எப்போ போராடி எழுப்புறாங்களோ
அப்போதான் வந்து அது ஒரு அந்த சூழலை நோக்கி இப்ப நகர்தா? ஏன்னா இதுக்கு முன்னாடி சந்தித்திராத பல விஷயங்களை இன்னைக்கு அந்த அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கிறாங்க. பயத்துல வாழ்றாங்க, அச்சத்துல வாழ்றாங்க. இதனால் வரைக்கும் தங்களுடைய பாதுகாப்பாக கருதிய அமெரிக்காவோட பேசஸ் எல்லாத்தையுமே தங்களுடைய அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. போரோட நிலைமை இன்னும் மோசமடைய இப்போ நான் சொன்னேன்ல, இன்னைக்கு கத்தார்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. அது வந்து கத்தாருடைய எக்கானமியை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இந்த போரோட முடிவு மக்கள் தங்களுடைய அரசுக்கு எதிராக திரும்புவதை உறுதி செய்யுமா? அதுதான், அது உறுதி செய்ய தான் தோணுது. ஏன்னா இப்போ பிரச்சனை என்னன்னா, இஸ்ரேல் தலைமை தாங்கிறது தான் பிரச்சனை. இப்போ வெறும் அமெரிக்கா தாக்குனா கூட இவங்க வந்து அது மதம் இல்லைன்னு சொல்லி ஒரு முகம் கொடுத்துருக்கலாம், லிபரல் முகம் கொடுத்துருக்கலாம். ஆனால் இஸ்ரேல் தான் தலைமை தாங்குதுன்றதுனால முஸ்லிம் மக்கள் வந்து தெளிவாக இதை வந்து ஷியா சுன்னின்னு பிரிய மாட்டாங்க. இஸ்ரேல் தலைமை தாங்கிறதுனால. சரியா, இந்த போற இஸ்ரேல் தானே தலைமை தாங்குது. ட்ரம்ப் வந்து கூட பிடில் தானே வசிக்கிறாரு. சரியா, ஸோ அவர் நேரம் இறங்குறது இல்லை. ஸோ அப்படி இறங்குறதுனா அது தெரியுது, அங்க இருக்க கிறிஸ்தவர்களுக்கே தெரியுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சார்லி கிர்க் எதிர்த்தார்ல, இஸ்ரேல் வந்து நம்மளை டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அது சார்லி கிர்க் எடுத்து. சார்லி மதவாதி, மோசமான மதவெறியன். ஆனாலும் அவங்களோட மதத்தை யோசிக்கிறாங்க. ஸோ இன்னொருத்தருக்கு வேலை போகாம இருக்கும்போது அவரு காணாம போறாரு இல்லையா. ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை வருது. படுகொலை செய்யப்படுற மகா இதெல்லாம் வந்து பேஸும் இருக்கு, எரோட் ஆகுது. ஸோ எல்லா விதத்துலயும் ஒரு ஆட்டம் காணுது. இப்போ இந்த டிரான்ஸ்நேஷனல் கேபிட்டல் ஆளுங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க இல்லையா, அதுவும் வந்து இந்த போர் வந்து ஒரு இதுல புதக்குழியில போயிட்டாருன்னா அவனும் கைட்டி விட்டுருவாங்க. சரியா, புதக்குழியில தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா இது வெறும் இது இல்லை, இந்த இங்க இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாவே வெஸ்டோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ கொத்தார் மேல பாம்பு போடுறேன்னா வெஸ்ட் யூரோப் மேல பாம்பு போடுற மாதிரி தான். அது சொன்னல சுவிட்சர்லாந்து மேல போடுற மாதிரி தான். சரியா, முதலாளிக்கு படி சீரழிவு வரும். ஸோ ஏசிய முதலாளிகளுக்கும் பெரிய சீரழிவு. நான் சொல்றதுல இந்த டெங்கு போன்ற சீன அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனையாகும், டெங்குகளுக்கு பிரச்சனையாகும். பட் அங்க இருக்க மாவோயிஸ்ட் வந்து தங்களோட ஐடியாலஜி தூக்கி வைப்பாங்க. அண்ட் அந்தந்த நாட்டோட நேஷனலிசமும் திருப்பி வந்து தன்னை இது பண்ணிக்க பார்க்கும். ஓகே, அப்போ பவர் ஈக்குவேஷன்றது தலைகீழாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் பிரிக்ஸும் பாத்தீங்கன்னா அப்படித்தானே. பிரிக்ஸ் வந்து ஒரு நேஷனல் மூவ்மெண்ட் தான், ஒரு ஆன்டி கொலோனியல் நேஷனல் மூவ்மெண்ட் தான் பார்க்கலாம். அதனோட தொடர்ச்சியா தான் பார்க்கலாம். சரி, இப்போ அங்க இருக்கக்கூடிய தங்களோட பேஸ் எல்லாம் வெக்கேட் பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு இப்ப தள்ளப்படுமா அமெரிக்கா? ஆமாமா, இல்ல அது பேஸ் இருக்காது. பேச வச்சுக்க முடியாது. ஈரானே தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, இந்த பேச்சுவார்த்தை கிடையாது. அமெரிக்காவோட பேஸ் எல்லாம் அரேபியால போயிடுச்சுன்னா சரி, அதுதான் வந்து முடிவு. சரி, இப்ப சவுதியில இருக்கக்கூடிய இல்லைன்னா பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய கத்தார்ல இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக களம் இறங்கினால் அது வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடா அங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த ஒரு பயம் வந்து அந்த நாடுகளுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. இருக்குதுன்றதோட அடுத்த கட்டம் என்ன? சரி, ஈரானை ஒழிச்சிட்டோம், அடுத்து நம்ம மேலதானே தாக்குவாங்க. இப்போ பாலஸ்தீன்ல பாக்குறோம், இது லெபனான்ல பாக்குறோம், சிரியால பாக்குறோம். அவங்க எல்லாம் என்ன ஈரான் அளவுக்கு அவ்வளவு இதுவா இருந்தாங்க? இல்ல, அவங்க மாதிரி தாக்குறாங்கல்ல, அதுக்கு அடிக்கிறாங்கல்ல. ஸோ நம்ம பாக்குறோம், அப்படி மனிதாபம் இல்லாம தாக்குறாங்க. ஸோ இந்தியாவுக்கே பயம் இருக்குன்னு வச்சுங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல, இந்தியா வந்து போய் நட்புலாம் சொல்லுது, நட்புன்னு சொன்னதுனால விட்டுருவாங்களான்னு இல்லையா? அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அதான் பண்ணணும்னா அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே புரியுதுல. இப்போ ஒரு மனிதாமை இல்லாத ஒரு ஆள்ல டீல் பண்ற போது ஒரு பயம் வரும் இல்லையா? அண்டு மோடிக்கும் புரியல அந்த மனிதாமற்ற செயல்லாம் என்னன்ட்டு. கோத்ரால பண்ணவர் தானே. ஸோ பாம்பின் கால் பாம்பரியா இல்லையா? இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஓகே, இவங்க கூட நம்ம வச்சுக்கிட்டா இந்த நாளைக்கு மனிதா இல்லாம தாக்குவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மக்களும் பார்ப்பாங்கல்ல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் டீலிங்கே பார்ப்பாங்கல்ல. இப்ப அந்த இடத்துல பேஸே இருக்காதுன்றீங்க, அமெரிக்கா பேஸே இருக்காது, அப்படிப்பட்ட சூழல் நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. இஸ்ரேலோட நிலைமை என்ன ஆகும்? இஸ்ரேல் வந்து ஆல்ரெடி அழிஞ்சு போயாச்சு பாதி. ஸோ இஸ்ரேல் வந்து படிச்சவங்களாம் யாரும் இருக்க முடியாது, இனிமேல் இல்லை ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்களாம் நல்ல வசதியானவங்க, அவங்களாம் யூரோப்பு இங்க ஓடிடுவாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சண்டை இதுக்கு மத்தியில வாழணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். அவங்க ஒன்றும் பெரிய நாட்டுப்பற்று உள்ளவங்களாம் இல்லை, இனப்பற்று உள்ளவங்க. இனம்ன்றது எங்க வேணா இருந்துக்கலாம்ல. ஒரு நிலத்தோட சேர்ந்து இருந்தாதான் உங்களுக்கு அது நாட்டுப்பற்றுன்றது அந்த இல்லையா? ஸோ இவங்க எல்லாமே வந்து பணக்காரங்க, வசதியானவங்க. யூரோப்ல இருந்து கடைச்சி தானே இங்க கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க இவங்க. அதனால அவங்க பழையபடி யூரோப் போனாலும் போயிடுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அண்ட் யூரோப்பும் பழையபடி இவங்களை வந்து டிஸ்மினேட் பண்ணல, இஸ்ரேலை தூக்கி தான் பிடிக்குது.
ஸோ யூதர்கள் திருப்பி கூட அங்கே போயிடும். யூதர்கள்ன்ற ஐடென்டிட்டியில் போனாலும் மனிதர்கள்ன்ற ஐடென்டிட்டியில் போகலாம். சரியா, யூதம் என்ன அழிஞ்சாலும் அழியும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, ஸோ அவங்களுக்கும் நல்லது, அது மனிதர்களா மாறிடுவாங்க யூதர்களா இல்லாம. சரியா, யூதர்கள்ன்ற அந்த அடையாளத்தை அவங்க இழந்துருவாங்க. ஸோ ஏன்னா அதை வச்சுதான் அவங்களை தாக்குறாங்க. அவங்க அதெல்லாம் தாண்டி பெரிய இன்டெலெக்சுவல், அது மாதிரி ஒரு இன சிந்தனையில அவங்க குறுங்கி போகணுன்ற ஒரு இது கிடையாது. ஐன்ஸ்டைனே அப்படி போக விரும்பல. அந்த அளவுக்கு சூழல் மாறும்ன்றீங்களா? இல்ல மாறிட்டு தான் இருக்கு. இது எப்படி பார்க்கணும்னா, நீங்க இவங்க வந்து ஒரு கேபிட்டலிசம் வந்து பயங்கரமா உக்கிரமா வேலை செய்யறதுனால இனம் இதெல்லாம் அழிஞ்சு போகுது. ஆனா அந்த இனத்தை வச்சு இவங்க எப்படியா தங்களுக்கு தக்க வைக்கிறதுக்காக ஒரு ஃப்ராடு பண்றாங்க. நான் எதாவது சொல்லுவேன், இந்தியாலேயே இவ்வளவு இந்துத்துவா இவ்வளவு பேசுறாங்கல்ல, மோடியும் எலெக்ஷன்ல நிக்க சொல்லுங்க, இம்ரான் கானையும் நிக்க சொல்லுங்க, யாரு ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஸோ நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு மாடர்னிட்டியும் வருது. இங்கே பாலிவுட்லேயே பாருங்க, நிறைய முஸ்லீம் பிள்ளைங்க தான் ஹீரோவா இருக்கு. சரியா, ஸோ அந்த ஐடென்டி அவங்க வந்து என்னைக்கு மாஸ்க், இப்போ ஆசிம் அக்ரம்லாம் என்னைக்கா மாஸ்க் போயிருக்காரு, எனக்கு அவர் பார்த்ததே கிடையாது. சரியா, அப்படிதான் இருக்காங்க. ஸோ மாடர்னிட்டிக்கு வந்தாச்சு. பட் பழமையை வந்து இருக்கிறதா சொல்லி ஒரு பொய்யை சொல்லி நம்ம இன்னும் பிடிச்சிட்டு இருக்கோம். அது ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்னு. ஏன்னா ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணும் இல்லையா, அந்த பிடிமானம் இல்லாத அந்த உலகத்துல ஏதாவது பிடிச்சிக்கணுன்றதுக்காக பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இப்போ ஈரானே பார்த்தீங்கன்னா கேட்டா கொமைனி இஸ்லாமு மதவாதம்ன்றாங்க. நாளைக்கு யூரோப் கூட சேர்ந்துருவாங்க ஜாலியா. சரியா, அவங்களுக்கு அந்த வெஸ்டர்னைசேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அட்வான்ஸான கல்ச்சர் தான், நல்ல படிப்புல முன்னேறுவாங்க, விஞ்ஞானத்துல முன்னேறுவாங்க. ஸோ அதெல்லாம் அப்படி கிடையாது, டக்குன்னு மாறிடும், ஒரே நாள்ல மாறிடும். சொல்லுவாங்கல்ல, ஒரு 100 வருஷத்துல மாறவே மாறாது, ஆனா 2 நாள்ல வந்து 100 வருஷத்துக்கு மாறிடும் மாற்றங்கள். ஸோ அந்த மாதிரி மாறக்கூடியது தான் உலகம். ஸோ ட்ரம்ப் வந்து புதக்குழியில போயிட்டாரு, இந்த புதகுல இனிமேல் மீள முடியும் தோணல. ஸோ இந்த புதகுல மீண்டு அவர் வெற்றி பெற்றாதான் போய் ஜியை பார்க்க முடியும். சரியா, ஜியை பார்க்கறது எவ்வளவு டிலே பண்றதோ அவ்வளவு சைனாவுக்கு நல்லது. ஸோ இன்னும் எத்தனை நாள் இந்த போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, உங்களுடைய கணிப்பு என்ன? இது வந்து ரொம்ப முக்கியமான கட்டமான போர். பாவம் ஈரான். இது எப்படி பார்க்கணும்னா, நீ பிரிக்ஸுக்காக போராடுதுன்னு பார்க்கலாம். சரியா, பிரிக்ஸ் செய்ய வேண்டிய வேலை பாவம் இது செய்யுது. ரஷ்யாவும் சைனாவும் பொறுக்கித்தனமா வேடிக்கை பார்க்குது. இதுதான் நிலைமை. ஏன்னா ஒரு சாமர்த்தியமா இருக்காங்களா அவங்க. சரியா, நம்ம மாட்டிக்கணும் அடுத்து அவங்களுக்கு தான். சரியா, இந்தியாவும் அப்படிதான் பண்ணுது, போய் எதிராளி பக்கமே போய் சலாம் போட்டுட்டு வந்துடுச்சு. ஸோ பிரிக்ஸ் வளர்ந்தாதான் இந்த நாடுகள்லாம் வளரும். ஸோ பிரிக்ஸுக்கு தான் இது வைக்கிற ஒரு பெரிய இது அடி. இது அதை பிரிக்ஸை ஒழிச்சிட்டு G3 பண்ணணும்னு தான் அவர் பார்க்குறாரு. ஸோ அதுக்கான இது தான். அதை வந்து சைனா ஒன்றும் என்கரேஜ் பண்ணல, பட் சைனா வந்து பெரிய அளவுக்கும் உதவி பண்ணல, அதான் பிரச்சனை. சரியா, ஆனால் இவென்ச்சுவலா இப்போ ஈரான் வந்து அதனோட சொந்த காலிலேயே நின்று பாவம், அது அவ்வளோ பலி கொடுத்து, உயிர் பலி கொடுத்து அது நின்று போராடி பண்ணுது. ஸோ அதனோட ஒரு போராட்டத்துல தான் உலகம் வந்து மாறும்னு தோணுது. உலக அந்த ஒழுங்கே மாறுறதுக்கு ஆமா, இந்த போர் ஒரு கொலோனியல் இதை வந்து மீட்டிட்டு அரேபியாலாம் சுதந்திரம் அடைஞ்சு வெஸ்டோட பிடியிலேருந்து பிடுங்கி அமெரிக்கா வந்து ஒரு ஆர்டினரி நாடா, இந்த சூப்பர் பவர் இதெல்லாம் இல்லாம கெத்தெல்லாம் இல்லாம ஒரு ஆர்டினரி நாடா, அதுக்கான ஒரு வளர்ச்சியில பெர்னி சாண்டர்ஸ்லாம் வந்தாருன்னா மரம் அதனோட ஒரு சிம்பிள் இதுல இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இதுல தள்ளப்படும். அப்போ முதலாளி வந்து அமெரிக்கா மேல அவ்வளவு ஆர்வம் காமிக்காம சைனா மேல காமிப்பாங்க அடுத்து. அது அடுத்த கட்டமா அவங்க மாறிப்பாங்க டக்குன்னு அடைஞ்சு. நீங்க பாக்கலாம், ஆல்ரெடி இந்த பிரான்ஸ்ல வந்தார் இல்லையா, அந்த இவர் தான் JP மார்கன்ல இருந்து வந்தவர் தான். அவர் பாருங்க ஆல்ரெடி வேற ஸ்டாண்ட் எடுக்கிறார் பாருங்க, ட்ரம்ப்புக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அவங்க தோவாஸ்ல மீட் பண்ணி இப்போ வேற மாதிரி கூட அவங்க பாட்டுவாங்க. அவங்க வந்து பண உலகம் தான் அவங்களுக்கு முக்கியம், நாடெல்லாம் பெரிய இது கிடையாது. சரியா, அவங்க வேற மாதிரி மாறிப்பாங்க இந்த உலகத்துக்கு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.